ஓகே. ஓகே. இந்த மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 9 மணி வரைக்கும் நடக்கும். மீட்டிங்கை முழுசா கடைசி வரைக்கும் பாருங்க. நான் எப்பயுமே சொல்றதுதான். ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா, இந்த பிசினஸ்ல சம்பாதிக்கணும் அப்படின்னு வந்திருக்கிறீங்க. இப்போ வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா, அங்க டீச்சர்ஸ் வந்து நீங்க வந்து படிக்கிறீங்க, நல்லா படிக்கணும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், அங்க வந்திருக்கிற அந்த விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும், அந்த பாடத்தை புரிஞ்சுக்கணும், அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஓகே. அந்த நேரத்துல வந்து யாராவது விளையாண்டுகிட்டு இருந்தா, இல்ல வந்து பேசிக்கிட்டு இருந்தா, இல்ல வந்து கவனிக்காம மத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணா, அது வந்து அவங்களுக்கு தான் கெட்டது. ஓகேவா? பட் அது அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்ப வந்து ஒரு டீச்சர் வந்து இது மாரி பண்ணாத, பேசாத, இது மாரி அப்படின்னு சொல்றது, அதெல்லாம் யாருக்காக வேணும்னே பண்றாங்களா? அந்த டைம்ல நமக்கு புரியாது. எனக்கும் புரியாது. பட் கொஞ்ச நாள் போகும்போது தான் தெரியும், அதெல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் அப்படின்னு. அதே மாரி தான் அந்த ஸ்கூல் டைம கம்பேர் பண்ணிக்கோங்க. அதே மாரி தான் இப்ப இந்த மீட்டிங் நடக்குது அப்படிங்கிறது நான் ஸ்கூலுன்னு சொல்லல. பட் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, அந்த ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் எப்படி வந்து அந்த பாடத்த கவனிக்காம தன்னத்தான் வந்து ஏமாத்திக்கிட்டு, பாடம் கவனிச்சாதான் அது கான்செப்ட் புரியும், புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தெரியாம ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு ஏதோ வந்துட்டு, ஒண்ணுமே கத்துக்காம 0 நாலேட்ஜோட வெளிய போறாங்களோ, அந்த மாரி இந்த மீட்டிங்க்குள்ள வந்துட்டு எதுவுமே காது குடுத்து கேட்காம, சும்மா உள்ள வந்துட்டு ஃபோன் பேசிக்கிட்டு, ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிட்டு, இல்ல வந்து டிவி பார்த்துக்கிட்டு, கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு மீட்டிங் பார்த்தீங்கன்னா, 0. ஓகேங்களா? 0. ஏன்னா அந்த டைம்ல நமக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்காது. அங்க வந்து யங் ஏஜ். பட் ஆனா இப்ப நம்ம எவ்வளவு மெச்சூர்டா இருக்கோம். எல்லாரும் வந்து படிச்சு முடிச்சாச்சு. எல்லாருக்கும் வந்து பணத்தோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். பணம் வந்து ஏன்னா சின்ன வயசுல இருக்கும்போது, நம்ம குழந்தையா இருக்கும்போது, நம்ம வந்து ஸ்கூல் போகும்போதெல்லாம் நமக்கு வந்து பணம் அப்படிங்கிறது இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, இல்ல இவ்வளவுதான் வருது. அ அப்படிங்கிறது நமக்கு அந்த இதெல்லாம் தெரியாது. மெஷர்லாம் தெரியாது. பணத்தோட வேல்யூலாம் தெரியாது. நம்ம பேரண்ட்ஸ்ட்ட, அப்பாட்ட இது வாங்கி தாங்க, அது வாங்கி தாங்க, அது இதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்போம். ஓகேவா? இப்ப நம்ம வீட்ல குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. பணம் ஆ எப்படி வருது? அத வந்து எப்படி பயன்படுத்தணும்? அதோட வேல்யூ என்ன? அது அப்படிங்கிறத அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. கன்னா பின்னான்னு வந்து அவங்க வந்து அது புரியாம கேட்கறாங்க. அந்த மாரி புரியாம ஸ்கூலுக்கு போயிட்டு, அவங்க டீச்சர்ஸ்க்கு தெரியாம எப்படி வந்து ஏமாத்திட்டு, இல்ல வந்து அவங்களுக்காக அப்படியே வந்து அந்த ஆக்ட் பண்ணிட்டு வருவாங்க. அது வந்து அந்த ஏஜ் ஓகேவா? அது வந்து அப்ப புரியல. பட் ஆனா இப்பவும் நம்ம அப்படியே இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. நமக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நம்ம ஏஜ் ஆயிருச்சு. நமக்கு கல்யாணம் ஆயிருக்கலாம். இல்ல கல்யாணம் அடுத்து ஆகப்போகுது. நமக்கு நம்ப அப்ப நம்ப அந்த மாரி இருக்கக்கூடாது இல்லையா? தயவு செஞ்சு அந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்கன்னு நான் சொல்றேன். அந்த மாரி வந்து யாராவது வந்து அந்த கிட்ஸ் மாரி வந்து ஸ்கூல் பையன் மாரி வந்து தயவு செஞ்சு இல்லாம, இது நமக்காக பார்க்குறோம். மீட்டிங் அப்படிங்கிறது காது குடுத்து கேட்கணுங்க. ஓகேவா? எந்த ஒரு ஒரு வேற எங்கேயுமே கான்சன்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆகாம, வேற இடத்துல வந்து நீங்க வந்து என்ன சொல்றது? மல்டிபிள் டாஸ்க் பண்ணிக்கிட்டே வந்து பார்க்காதீங்க. டிவி பார்த்துக்கிட்டே. வாய்ஸ் வந்து சவுண்ட் வந்து வெஸ்டேஜ் இந்த மீட்டிங் மட்டும் தான். ஓகே. உங்களுக்கு காதுல இது விழுந்துகிட்டே இருக்கும். அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நாலேட்ஜ் அப்படிங்கிறது உள்ள போகும். ஓகேங்களா? ஏன்னா வந்து மீட்டிங்க கவனிங்க. ஏன்னா மீட்டிங்ல பேச வேண்டியது எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனா மீட்டிங் போட்டு மீட்டிங்க காது குடுத்து கேளுங்கன்னு சொல்றதே வந்து ஒரு பெரிய மீட்டிங்கா இருக்கு. அத வந்து நான் ஒவ்வொரு டைமும் பேசுறதுக்கு எனக்கே வந்து ரொம்ப ஏன்னா அது டைம் வேஸ்ட் தானே. ஓகேவா? அது ஏன்னா அது வந்து நெறைய பேர் மிஸ் பண்றாங்க. எனக்கு அது தெரியுது. அதுக்காக தான் இவ்வளவு நேரம் நம்ம வந்து மீட்டிங் போட்டு மீட்டிங்லயே வந்து மீட்டிங்க பத்தி பேச வேண்டியதா இருக்கு. சரி, ஓகே, ஃபைன். இன்னைக்கு டேட் வந்து ஏப்ரல் 8 டியூஸ்டே. இன்னைக்கான ட்ரைனிங்கோட டாபிக் வந்து வெஸ்டேஜ் சக்சஸ் சீக்ரெட். இந்த இந்த வெஸ்டேஜ் பிசினஸ்ல சக்சஸ் பண்றதுக்கான சீக்ரெட் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி தரோம், தெரியப்படுத்துறோம். சீக்ரெட் அப்படின்னா சும்மா வந்து ஜி பூம்பா ஏதாவது மாயாஜாலம் இல்ல வந்து ஏதாவது மந்திர வார்த்தைகள்லாம் கிடையாது. என்னன்னா வந்து வெஸ்டேஜ்ல சேரக்கூடியவங்கல்ல ஒரு சிலர் வந்து சம்பாதிக்கிறாங்க. ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம், வருடங்களுக்கு அப்புறம். பட் ஒரு சிலர் வந்து ஒரு சில மாதங்கள், வருடங்களுக்கு அப்புறம் போய் பார்த்தா அவங்க வந்து வெஸ்டேஜ்ல சேர்ந்ததே மறந்துட்டு சம்பாதிக்காம வெஸ்டேஜ்ல இன்கம் எடுக்காம வேற ஏதோ இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, சம்பாதிக்கிறவங்க ரொம்ப வந்து உறுதியா இருந்தாங்க. இந்த பிசினஸ நம்பினாங்க. சம்பாதிக்காதவங்க அவங்களும் வந்து 2, 3, 4 பேர ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, கூப்பிட்டு பார்க்குறாங்க. அவங்க சேரலன்னோனே விட்டுட்டு போயிடுறாங்க. இது நமக்கு ஆகாது, செட் ஆகாது, முடியாது, நடக்காது. இதெல்லாம் நமக்கு லக் இல்ல, ஃப்ளூக் இல்ல. ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. சம்பாதிக்கிறவங்கலாம் வந்து அவங்கலாம் வந்து பிரில்லியன்ட் இல்ல வந்து அவங்கலாம் வந்து இந்த இதுல வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட். அவங்களுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நமக்கு இதுல எந்த அனுபவம் இல்லன்னு ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க.
பட் சம்பாதிக்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இப்படிதான் நடக்குது. பட் அவங்க என்ன பண்றாங்கன்னா, நமக்கு முன்னாடி சம்பாரிச்சவங்களுக்கும் இப்படிதான் நடந்திருக்குங்கிற அந்த ஸ்டோரி எல்லாம் கம்பேர் பண்ணிக்கிறாங்க. அந்த ஸ்டோரி எல்லாம் பாக்குறாங்க, பார்த்ததை ஞாபகம் வச்சுக்கிறாங்க. என்னதான் வந்து பார்த்திருந்தாலுமே வந்து நமக்கு நடக்கும்போது ஏதோ நமக்கு மட்டும்தான் நடக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. சம்பாதிக்கிறவங்க என்ன என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்களுக்கும் இப்படிதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சேரல, ரிலேட்டிவ் சேரல, வீட்டுல கேலி கிண்டல் பண்ணாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கேலி கிண்டல் பண்ணாங்க, டீமே டெவலப் ஆகல, தொடர்ந்து நின்னாங்க, போராடினாங்க, பிசினஸ கத்துக்கிட்டாங்க. ஓகே, எல்லாருக்கும் இப்படிதான் நடக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க, தொடர்ந்து நின்று ஃபைட் பண்ணாங்க, தொடர்ந்து நின்னாங்க, தொடர்ந்து நின்னாங்க, தொடர்ந்து நின்னாங்க, நின்னுகிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு சம்பாதிக்கிறாங்க. அதுதான் சீக்ரெட்டுங்க. தொடர்ந்து நிக்கணும், டெய்லி ட்ரைனிங் வரணும், பிசினஸ்க்கு டைம் கொடுக்கணும், சின்சியரா உண்மையா நீங்க வந்து வேலை செய்யணும், ட்ரை பண்ணணும், நம்பிக்கையோட ட்ரை பண்ணணும். ஓகேவா? அந்த மாதிரி வந்து ஒரு சின்சியரா ட்ரை பண்ண. ஏன்னா இங்க வந்து நிறைய பேர் என்னன்னா வந்து அவங்கதான் புத்திசாலின்னு நினைச்சுக்கிறாங்க. அவங்களோட புத்திசாலித்தனத்தை எல்லாத்தையும் கொண்டு வெஸ்டேஜ்ல தான் காமிக்கிறாங்க. வாழ்க்கையில என்னமோ வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. 10,000 20,000 சம்பளத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா வெஸ்டேஜ் மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்களோட மொத்த புத்திசாலித்தனத்தையுமே இங்க கொண்டு வந்து காமிக்கிறாங்க. இது நடக்குமா, ஆகுமா, முடியுமா, நமக்கு செட் ஆகுமா, இவங்கெல்லாம் சம்பாதிக்கிறாங்க பட் நம்மளால முடியாது. ஓகேவா? இது அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு அவங்க போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, வேலையை செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்படிலாம் ஒரு சிலர் இருக்கிறாங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. ஓகே, டெய்லி ட்ரைனிங் வாங்க, லீடர்ஸ் கூட பேசுங்க. ரொம்ப வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா இது நடக்குமா, நமக்கெல்லாம் ஆகுமா, முடியுமா, நடக்கும், ஏன், எப்படி, என்னெல்லாம் போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காது. முழுமையா நம்புங்க, உண்மையா நம்புங்க, நடக்கும். ஓகேவா? அப்படின்னு நம்பி நீங்க வந்து கண்ணை மூடிக்கிட்டு பின்வாங்காம வேலை செய்யுங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன் பாருங்க. ஒரு சின்ன ஸ்டோரி, ஒரு 2 மினிட்ஸ்ல நான் முடிச்சிடறேன் பாருங்க. அதாவது ஒரு நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேருக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. அதாவது மரண தண்டனைனா ஒவ்வொரு கண்ட்ரில ஒவ்வொரு மாதிரி வந்து அந்த மரண தண்டனையை வந்து நிறைவேற்றுவாங்க, தூக்குல போடுவாங்க. இப்ப நான் சொல்ற அந்த கதையில வந்து அந்த கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து வந்து அந்த பேரை வந்து மரண தண்டனையை நிறைவேற்றுவாங்க. அவங்கள வந்து எப்படி சாகடிப்பாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து வந்து சாகடிக்கிறாங்க. 3 பேர் வந்து இப்ப இன்னைக்கான அந்த மரண தண்டனைக்கு வந்து 3 பேர் வந்து இன்னைக்கு வந்து 3 பேருக்கு வந்து மரண தண்டனையை வந்து நிறைவேற்றணும். 3 பேர் வந்து அந்த ரூமுக்கு கூட்டிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ஆள் வந்து போய் அங்க வந்து சேர்ல உட்கார்றாரு. அவரு மேல வந்து இந்த கரண்ட் ஒயர் அதெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. சுவிட்ச போடுறாங்க. சுவிட்ச போட்ட உடனே பாத்தீங்கன்னா கரண்ட் அடிக்கல. என்னாச்சு? எப்பயுமே வந்து இந்த மரண தண்டனை நிறைவேற்றும் போது இந்த தூக்கு தண்டனை இந்த எலக்ட்ரிக் ஷாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் வந்து கொடுத்து அதுல சாகலைன்னா அவங்க அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திரும்ப ட்ரை பண்ண மாட்டாங்க, செகண்ட் அட்டெம்ப்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் வந்து அவங்க தூக்கு தண்டனையில கூட வந்து தூக்குல போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள அவங்க சாகல அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா திரும்ப எல்லாம் போட மாட்டாங்க. அவங்க அவ்வளவுதான், அவங்களுக்கு வந்து விடுதலை தான். அந்த மாதிரி வந்து எலக்ட்ரிக் ஷாக்குக்கும் அது மாதிரிதான். இந்த மாதிரி மரண தண்டனைக்கே வந்து அது மாதிரிதான். ஒரு டைம் அந்த ஒரு அட்டம்ப்ட்ல வந்து அவங்க சாகல, பொழைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து விடுதலை ஆயிடுவாங்க. அவங்க வந்து உயிர் வந்து தப்பிச்சிருச்சு. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் நபர் வந்து எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறாங்க. எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கல. ஓகேவா? அவர் தப்பிச்சிட்டாரு. அவர் சந்தோஷமா எந்திரிச்சு விடுதலையா ஓடுறாரு, வெளியே போறாரு. அடுத்து இன்னொரு நபரை கூப்பிடுறாங்க. அவருக்கு எல்லாமே செட்டப் எல்லாம் பண்ணிட்டு திரும்ப சுவிட்ச போடுறாங்க. பார்த்தா அவருக்கும் ஷாக் அடிக்கல. அவரும் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல அவருக்கும் ஷாக் அடிக்கல. அவரும் வந்து கழட்டி போட்டுட்டு விடுதலைன்னு சந்தோஷமா வந்து ஓடுறாரு. 3வது ஆள் வர்றாரு, நம்பாளு வந்து உட்கார்றாரு. ஒரு நிமிஷம், அங்க பாருங்க பிளக் கலண்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் அதை எடுத்து மாட்டுங்கன்னு சொல்லிட்டு அவர் அவரோட புத்திசாலித்தனத்தை காமிக்கிறாரு. எடுத்து மாட்டிட்டு சுவிட்ச போடுறாங்க, கருகிடுறாரு. அவர் மேல போயிடுறாரு. ஓகேவா? அதனால புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது எங்க காமிக்கணும்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? நமக்கு தான் மூளை இருக்கு அப்படின்னு கிடையாது, எல்லாருக்குமே இருக்கு. இங்க பண்றவங்க எல்லாம் என்ன முட்டாளா? நீங்க தான் யோசிச்சுக்கிட்டு வந்து இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எங்க நமக்கு வந்து யோசிக்கணும், எங்க நம்ம அதை வந்து வெளிக்காட்டணும்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு வெஸ்டேஜ்ங்கிற ஒரு கடவுள் வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. உங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஒரு வரத்தை கொடுத்துருக்காருன்னு பாருங்க. அதுக்குள்ள உள்ள வந்துட்டு இது நடக்குமா, ஆகுமா, முடியாதான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அங்க உங்க புத்திசாலித்தனத்தை காமிச்சுக்கிட்டு வேலை செய்யாம வந்து இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் அது பிரயோஜனமே இல்லை. அதனால வந்து இங்க நாங்க சம்பாதிக்கிறோம் பாருங்க. இன்னும் 2 நாள்ல பாருங்க இன்கம் டேட், 10ஆம் தேதி பாருங்க இன்கம் வரும். எத்தனை பேரோட இன்கம் வந்து குரூப்ல வருதுன்னு பாருங்க. சம்பாதிக்கிறவங்க சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, யோசிக்கிறவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. நம்பிக்கையோட பண்ணுங்க, உங்க பர்ச்சேஸை கம்ப்ளீட் பண்ணுங்க, யோசிக்காதீங்க. உங்க பர்ச்சேஸை நம்பிக்கையோட கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகேவா? எந்த லாஸும் கிடையாது. வீட்டுக்கு தேவையான பொருள் தான் வாங்குறீங்க.
ஐயோ நம்ம பொருள் வாங்குறமே அப்ளைனு காசு போகுது, ஐயோ நம்ம மட்டும் பொருள் மட்டும் வாங்குற நமக்குலாம் காசு வருமா, ரொம்ப யோசிக்காதீங்க. என்னங்க நஷ்டமாகுது? வாழ்க்கையில ஒரு நல்ல முயற்சியில இருக்கீங்க, நல்ல ஒரு ட்ரை. எங்கெங்கயோ எது எதுக்கோ கொண்டு போய் காசு செலவு பண்றோம், காசு வீண் பண்றோம். இந்த இடத்துல வந்துதான் நம்ம மொத்த புத்திசாலித்தனத்தையும் இங்க காமிக்கிறோம். ரொம்ப யோசிக்காதீங்க. லீடர்ஸ் உங்களை இங்க யாரும் ஏமாத்தல. யாரும் உங்கள்ட்ட உங்க காசை வந்து அவங்களுக்கு அனுப்ப சொல்லல. ஓகேவா? நம்பிக்கையோட நம்பி எங்க கூட சேர்ந்து நில்லுங்க. நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. உங்களுக்காக 10 ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு நாங்க இங்க எல்லாருமே ரெடியா இருக்கோம். ஓகேங்களா? நம்பிக்கையோட அந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்ணுங்க. டெய்லி ட்ரைனிங்க்கு வாங்க. சரி, ஓகே, ஃபைன். இப்ப இந்த ட்ரைனிங் அப்படியே என்ன தொடர்ந்து நம்ம டீம்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லீடர், கிரவுண்ட் டைரக்டர் மார்க்கோ, அவர் வந்து இந்த ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணுவாரு. அவர் என்ன சொல்றாரு, பேசுறாரு அப்படிங்கறதெல்லாம் கவனிங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க லீடர் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. விஷ் யூ வெல்.